இப்போ நான் ஜஸ்ட் இன்ஃபினிட்டி ஒரு பிரேக் டவுனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எக்ஸ்பிளைனோட நிறைய பிரேக் டவுன் வீடியோஸும் போட்டிருப்பேன். நான் மிஸ் பண்ண ஒரு சில டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே இறங்கிடலாம். இந்த விஷயத்தை வந்து நான் போன வீடியோவில் சொல்லலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீனில் நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸை அடிக்கும்போது அவர் முகத்துலேருந்து ஒரு துளி ரத்தம் வந்துடும். இவ்வளோ ஒரு துளி ரத்தத்துக்காக தான் அடிச்சியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கேட்பார். இந்த டைலாக் அப்படியே பார்த்தீங்கன்னா அயன்மேன் 2ல் தான் போய் சேருது. இந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே அயன்மேன் 2ல் ஒரு டைலாக்கோட தான் கனெக்ட் ஆகுது. இஃப் யூ மேக் அ காட் ப்ளீட் தென் நோ ஒன் வில் பிலீவ்ஸ் இன் அப்படின்ற மாதிரி அவர் டைலாக் சொல்லியிருந்திருப்பார். அதாவது நீ ஒரு கடவுளை ரத்தம் சிந்த வச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். If you can make God bleed, then people will cease to believe in him. அந்த சீன் அங்கே கனெக்ட் ஆகுதோ இல்லையோ அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி படங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்பைடர் மேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்பைடி சென்ஸ் தெளிவாக வேலை செய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி படத்தில் ஜஸ்ட் அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் சின்ன ஹிண்ட் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் தான் நம்ம ஸ்பைடர் மேனோட அந்த ஸ்பைடி சென்ஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டியிருந்திருக்காங்க. அதுவுமே கூட ஒன்றும் அவ்வளோ தெளிவாலாம் இல்லை, பட் ஏதோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக காட்டியிருக்காங்க. முன்ன படங்களில் காட்டின மாதிரி ஸ்பைடர் சென்ஸை பக்காவே அவங்க காட்டவே இல்லை. நம்ம ஸ்பைடர் மேனுக்கு இந்த சீனில் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் செலுத்துக்கிட்டு நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரியல் லைஃப்லுமே கூட பார்த்தீங்கன்னா சிலந்திகள்லாம் இருக்குது. அந்த சிலந்திகளுக்குமே உடம்புல இதே மாதிரி தான் முடி இருக்கும். அந்த சிலந்திகள்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடிகள் மூலமாக காற்றுல பரவுற வைப்ரேஷன்ஸை அதுங்களால் நோட் பண்ண முடியும். அதன் மூலமாக தன்னை சுற்றி யார் இருக்காங்க, யார் எங்கே வந்து அட்டாக் பண்ண போகிறாங்கன்றது எல்லாமே அந்த சிலந்திக்கு தெரியும். அதே டெக்னிக்கை நம்ம ஸ்பைடர் மேனுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம பீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா படத்தில் நிறையவே பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக இந்த ஏலியன் படத்தோட ரியாக்ஷன், ஏலியன் படத்தோட ரெஃபரன்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏலியன்ஸ் படம் தான் தேனோஸ் மாதிரி. பட் ஏலியன்ஸ்ன்ற அந்த ஒரு விஷயத்தையுமே இங்கே ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. லைக் என்ன மாதிரினா இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் படத்தை பற்றி சொல்லியிருப்பார்ல, அந்த ஏலியன் படத்துலையுமே இதே ஒரு சீன் வந்திருக்கும். அந்த ஏலியன் குயினை ஸ்பேஸில் தள்ளி கொள்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எபோனிமாவை ஸ்பேஸில் தள்ளி கொண்டிருப்பாங்க. அண்ட் ஒரு சீனில் நம்ம மேண்டிஸை பார்த்து முட்டைங்களை என் மேலே போட்டுறது அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் படங்களையுமே அப்படி தானே, அது பார்த்தீங்கன்னா கொள்றவங்களோட உடம்புக்குள்ளே அந்த முட்டைகளை எல்லாம் போட்டு போயிடும்ல, அதே தான் அவர் இங்கேயுமே மென்ஷன் பண்ணுறாரு. சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன் ரெஃபரன்ஸ். அண்ட் ஸ்ட்ரா பிரேக்கரை ரெடி பண்ணுற இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரா பிரேக்கரால் பைஃப்ராஸ்ட்டே கொண்டு வர முடியும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல அந்த பைஃப்ராஸ்ட்டோட சிம்பிளுமே அந்த அச்சில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஆக்சுவலி பைஃப்ராஸ்ட் யூஸ் பண்ணுவார் நம்ம பீட்டா ரேபிள். இதை நான் போன வீடியோவில் சொல்லன்னு தான் நினைக்கிறேன். பீட்டா ரேபிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரா பிரேக்கரை ஆக்சுவலி காமிக்கில் யூஸ் பண்ணியிருப்பார். இது அவரோட பேட்டில் ஆக்ஸ் காமிக்கில். அதை தான் பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்ட்ரா பிரேக்கர் அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுத்து நம்ம தோரோட வெப்பனாக மாற்றிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஷனுக்கு நிறையவே கால் பேக்ஸ்லாம் இருந்திருக்கு. லைக் இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் சொல்லுவாங்க ஐ ஜஸ்ட் ஃபீல் யூ அப்படின்ற மாதிரி. அதே டைலாக்கை திரும்ப நம்ம விஷன் பார்த்தீங்கன்னா படத்தை கடைசியில் சொல்லுவார் ஐ ஜஸ்ட் ஃபீல் யூன்ட்டு. அதே மாதிரி நம்ம கேப்டன் சொல்லுவாப்பில் வி டோன்ட் ட்ரேட் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவார், நாங்கள் உசுரை வச்சு பேரம் பேச மாட்டோன்னு. எகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் அதே டைலாக் தான் சொல்லுவார் கேப்டன் கிட்ட வி டோன்ட் ட்ரேட் லைஃப் அப்படின்னு. அதே மாதிரி விஷனை பார்த்தீங்கன்னா காவஸ் கிளேவ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது முதுகலை குத்தி அப்படியே தூக்கிடுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தோட லாஸ்ட் காவஸ் கிளேவ் அண்ட் விஷனோட சீன்லையுமே விஷன் பார்த்தீங்கன்னா காவஸ் கிளேவை முதுகில் தூக்கிடுவான் அதே கத்தியை. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர்டருக்கு அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு ஈக்குவலான ஃபைட் போயிட்டுருக்கோம். லைக் நம்ம பிளாக் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம எபோனிமா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட சண்டை போடுவார். அதே மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் கொல்ல மாட்டார். ஆனால் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அயன்மேன் எல்லாமே சேர்ந்து அவங்களை வெளியே கழட்டி கொட்டுருவாங்க. காவஸ் கிளேவ் பார்த்தீங்கன்னா விஷன் கூட சண்டைக்கு போவான். எகைன் லாஸ்ட்டில் விஷன் தான் காவஸ் கிளேவை கொள்ளுவான். ப்ராக்சிமா ஸ்கார்லெட் கூட சண்டைக்கு போவாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்கார்லெட் வச்சு தான் ப்ராக்சிமாவை கொள்ளுவாப்பில். அதே மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்கில் கல்லப்சிடியனை கூட சண்டை போகிறதுக்காக ஹல்கை தான் கூப்பிடுவாங்க. ஹல்க் வந்திருக்க மாட்டான். பட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் தான் ஹல்க் பஸ்டரோட அந்த சூட்டில் இருந்துக்கிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா கல்லப்சிடியனை கொள்ளுவார். ஸோ அவனுக்கு எவன் சண்டை வருதோ அவன் விஷயத்த அவன் தான் சண்டை போட்டு முடிக்கணுன்ற மாதிரியே முடிச்சிருந்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த படத்தில் அவ்வளோ விஷயம் சொல்ல வந்தது. இந்த படத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் பேசிக்கினே இருக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.